ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஐயனார் துணை தொடர்கதையில் பாண்டியனும் சோழனும் வீடு தேடுறாங்கங்க. ஏன்னா நிலாவும் சோழனும் தனியாக குடியிருக்கிறதுக்காக வீடு அவர் சுற்றி சுற்றி தேடி தேடி வராரு. ஒரு வீடை பார்க்குறாரு, டூலெட் போர்டு போட்டிருக்கு. அந்த வீடில் போயிட்டு பார்த்துட்டு வீட்டை சுற்றி பார்த்துட்டு எவ்வளோங்க வாடகை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 10,000 ரூபாய் வாடகை, 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸுன்றாங்க. ஏங்கா அட்வான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, இதெல்லாம் அந்த கரெக்டான இதுதான், 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸு அப்படின்னு சொல்லிடுறாங்க. குறைக்க முடியாதுன்னதும் குறைக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்க பிடிவாதமாக சொல்லிடவோ 2 பேரும் வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு இன்னொரு வீட்டை பார்க்குறாங்க. அவர் 15,000 ரூபாய் வாடகை அப்படின்றாரு. ஆனால் அதை பார்த்துட்டு, டேய் இது வீடா வாடா இருக்குது, வீடா லட்சணமாக எங்கன்னா இருக்குதா, இந்த வீட்டை போயிட்டு அவன் 15,000 ரூபாய் சொல்கிறானடா, இதெல்லாம் வேணவே வானாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்துட்ட பிறகு நிலா, சேரன், பல்லவன் இவங்க 3 பேரும் வந்து ஒரு அதாவது பல்லவன் வந்து ஒரு எக்ஸாம் எழுதணுன்ட்டு சொல்கிறாரு. கவர்மெண்ட் எக்ஸாமு, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்காக. அதுக்கு அது இந்த கோச்சிங் சென்டர் போகிறாங்க. அங்கே போனதும் அந்த கோச்சிங் சென்டரில் அவங்க ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்துருக்கிறாருன்றாரு. உடனே அங்கே போயிட்டு அந்த கோச்சிங் சென்டரோட ஓனரை போய் பார்க்குறாங்க. பார்த்ததும் அவரும் சொல்கிறாரு, சார் இங்கே நல்லா கோச்சிங் நல்லா இருக்கும், இங்கே படித்தவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றாரு. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபீஸ் கட்டணும் அப்படின்றாரு. உடனே எவ்வளோ சார்னு சேரன் கேட்கவோ 15,000ன்றாங்க. சேரனும் அந்த ஃபீஸ் கட்டிடுறாருங்க. கட்டிட்ட பிறகு பல்லவன் சொல்கிறாரு, அண்ணா நான் நல்லா படித்து பாஸ் ஆகி நல்ல வேலைக்கு போய் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேனா அப்படின்றாரு. உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பேனா, நீ எங்கேயும் வேலைக்கு போகாத அளவுக்கு உன்னை வந்து வீட்லேயே வச்சுப்பேனா அப்படின்றாரு. பாரு நிலா, சின்ன வயசில் என் கையை பிடிச்சிக்கின்னு சுற்றிக்கிட்டு இருந்தான், ஆனால் இப்போது இவன் போய் என்னை பார்த்துப்பானா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா கேட்குறதுக்கு. பல்லவா, உன்னை நீ பார்த்துக்கிட்டா போதும்டா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராரு. திரும்பவும் என்ன பண்ணுறாருன்னா, சோழன் வந்து இன்னொரு வீடு போய் பார்க்க போகிறாரு. இன்னொரு வீடு போய் பார்த்ததும் அந்த வீடை சுற்றி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அந்த வீடு. அதை பார்த்த உடனேயே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீடு வந்து 20,000 ரூபாய் வாடகை, 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸு. ஆனால் இவருக்கு பிடிச்சிடுது. பாண்டி, நான் இந்த வீட்டுக்கு தாண்டா நிலாவை கூட்டிக்கிட்டு வரப்போகிறேன். அப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறார், நானும் என் ஒய்ஃபும் மட்டும்தாங்க அப்படின்றாரு. உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஆர்கிடெக்டாக இருக்காங்க, நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் சீனியர் டிரைவராக இருக்கிறேன்னு பில்டப்பாக சொல்கிறாருங்க. அதனால் அவங்க வந்து 20,000 ரூபாய் வாடகைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பிடிச்சிருக்கிறதுனால நான் இந்த வீட்டுக்கு தான் வாடகைக்கே வருவேண்டா பாண்டி அப்படின்னு பாண்டியன்கிட்ட சொல்கிறாரு. அதனால் டேய் எனக்கு எப்படியாச்சும் காசு புரட்டி கொடுறான்றாரு. உடனே பாண்டி சொல்கிறாரு, நான் எங்கடா போவேன், ஏன் நீ இருக்கிறதுக்கு நாங்கள் தரணுமா என்ன, நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்றாரு. என்னடா அண்ணன் கஷ்டப்படும் போது நீயும் அண்ணனும் தானடா ஹெல்ப் பண்ணணும், நீ 20,000 ரூபாய் கொடுத்து வாடகை இருப்ப, அதுக்கு நான் உங்களுக்கு துட்டு தரணுமா, அதெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு பாண்டி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அதனால் பல்லவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் 20,000 ரூபாய் வந்து இது 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்றாரு. ஏன்னா 20,000 ரூபாய் வாடகை, 2 லட்சம் ரூபாய் பணம், நானும் நிலாவும் தனி கொடுத்தனும் போகிறோம், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு தான் அங்கே கேட்குறேன் அப்படின்னு அவங்க ஓனர்கிட்ட கேட்குறாரு. அவங்க ஓனரும், டேய் நான் எங்கடா போவேன், திரும்பியும் உன்னுடைய புத்தியை ஆரம்பிச்சிட்டியா, நீ விடவே மாட்டடா, நீ எப்போவுமே திருந்தவே மாட்டடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனரும் பேசுகிறாருங்க. இவருக்கு என்னன்னா, நிலாவுடைய அப்பா இது மாதிரி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அவர் பெரிய வீட்டில் நிலாவை வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நிலா இந்த ஐயனார் துணை குடும்பத்தை விட்டு எப்படி போவாங்கங்க? அந்த கதையை வெயிட் பண்ணி நாளைக்கு பார்ப்போம். அதுவரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.